இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் PVC பைப் டேப், அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டு பைப் தண்ணீர் லீக்கேஜை சரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா டேப் மாற்றிட்டு இருப்பீங்க, ப்ளம்பர் கிடைக்காம அவஸ்தைப்படுவீங்க. சிம்பிளாக நீங்களே இந்த லீக்கேஜை சரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தரமான PVC பைப் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப் பைப் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சாத்தியமுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கம்மியில் வாங்கியிருந்தீங்கன்னா அது செட் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரமானதை வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு லாங் லைஃப் வரும். வாஷர் போனால் நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி மாற்றிக்கலாம். கேட் வால் லாக் பண்ணோம், ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அதனால் பைப் கழட்டி நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன். இதை கழட்டிட்டு டம்மி பண்ணிவிட்டு எப்படி அதை வாஷர் மாற்றுறதுன்னு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ டம்மி டைட் பண்ணிவிட்டு தண்ணீரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ அந்த வாஷர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கும், அதை லைட்டாக நீங்கள் டெஸ்டரில் நம்பினீங்கன்னா வந்துடும். அடுத்தது உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணால் நாங்கள் பைப் திருவுற ஹேண்டில் வெளியே வந்துடும். சுத்தமாக தொடச்சி விட்டு கட்டிங் பிளேடோ அல்லது ஸ்க்ரூ ஸ்பானர் அல்லது பல் பிளேயரில் போட்டு இதை லூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஃபுல் டைட் இருக்காது. ஏன்னா அது PVC பார்த்தீங்கன்னா ஓரிங் டைப்பில் டைட் வச்சுருக்காங்க. அதனால் டைட் கம்மியாக தாங்க இருக்கும். நீங்கள் தண்ணீர் லீக் ஆகுதுன்னு ஃபுல்லாக டைட் வச்சிங்கன்னா பைப் கட் ஆகிடும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பைப்பே டோட்டலாக 280 ரூபா செலவு பண்ணணும். வெறும் உங்கள் வீட்டில் இருக்க பொருளையே நீங்கள் இதை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். லப்பர் பாருங்கள், கல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பிண்டில் கழட்டிய அந்த பேஸில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு வாஷர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த வாஷர் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில் மோட்டர் பிளான்ச் வாஷர்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு வெட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது அதிக விலையும் கிடையாதுங்க. சிம்பிளாக நீங்கள் எத்தனை பைப்புனாலும் போட்டுக்கலாம். ஒன்றுக்கு ஒன்றோ அல்லது அரைக்கு அரை அடியோ வாங்கினீங்கன்னா போதுமானது. 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இந்த மாதிரி பீஸில் தருவாங்க கேட்டோம்னா. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் லாரி டியூப்பை கூட வெட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. சின்னதாக ஒரு ஹோல்ஸ் சென்டராக போட்டுட்டு அந்த பேஸில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த லாக் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு கொஞ்சம் இந்த பேஸுக்கு மேலே வர மாதிரி வெட்டிக்குங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது அந்த ஹோல்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபெவிக்விக் ஒரு சொட்டு போட்டு சுற்றியும் ஒட்டிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஏற்கனவே எப்படி கழட்டினீங்களோ அதே மாதிரி அந்த ஸ்பிண்டில் மாட்டி நீங்கள் பைப்பில் டைட் வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த பைப் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ், RO சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், PVC கைவினைப் பொருட்கள் செய்கிறது, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ் கரண்டி செய்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பைப் ரெடிங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மேலே கேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்கோசரமோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேட் வால் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கோசரமோ இதை பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணி நான் கீழே வச்சு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பைப் இருக்கவே கேட் வால் மேலே டேங்க்கில் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் டெஃப்லான் டேப் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடுறேன். டைட் பார்த்திங்கன்னா நேராக பைப் இல்லைன்னா ஃபுல் டைட் வச்சு உடச்சிட வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி நூலோ அல்லது ஒரு லப்பர் வாஷரோ போட்டு நீங்கள் டைட் வச்சா போதுமானதுங்க. பர்ஃபெக்டாக தண்ணீர் லீக்கேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு விரலில் டைட் வச்சாலே பர்ஃபெக்டாக உங்களுக்கு தண்ணீர் லீக்கேஜ் கட் ஆகிடுது. பாருங்கள், விரல் கேப்லேயே சரியாக போயிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.